கலியுகத்துல நம்ம தமிழ்நாட்டுல கொள்கை கோட்பாடு நிர்வாகத்திறமை தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் மியூசியத்துல போய் அடைக்கலம் வாங்கி போன இந்த காலத்துல நாட்டையே பெரிய தேட்டராக்கி ஆண்டுட்டு இருக்க இந்த சர்க்கஸ் சர்க்கார் கதைய இந்த சபையில நான் சொல்லி கூட்டி பாட போறேனையா. நாடுன்னா ஒரு நாட்டாம வேணும், அரசுன்னா ஒரு அதிகாரம் வேணும்னு நினைச்சா அதெல்லாம் வேணாம். ஒருமைக்கு ஒரு கேமரா 4 ரீல்ஸ் 5 கிளாஸ் இருந்தா மக்களை ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்களே. சொல்றேன், இந்த அரசாங்கத்துல குடும்பத்து நிர்வாகத்தையுமே ரீல்ஸ்ல சுருக்கி லைக்ஸ்ல ஏத்தி வியூஸ்ல தேத்தி ஊரையே ஏமாத்திட்டு இருக்கிறது யாரு? அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. கரையொதுங்கின மீனவன் அழுது போனாலும் பத்திரிக்கைக்காரங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில ஓயாம ஒப்பிக்கிற நம்ம நகைச்சுவை நடிகரு இது நகைச்சுவை அமைச்சரு என்ன சொல்லுவாரு? அத பத்தி இப்ப பேச முடியாது. பஸ்ஸக்கான புக்கிங் பண்ணவன்லாம் தவிக்கிறப்ப அன்ரிசர்வ்ட்லாம் வண்டியில ஏறு, ரிசர்வ் பண்ணவன்லாம் வெளியேறுன்னு வெறித்தனமா முடிவெடுத்த அந்த விஞ்ஞானி யாருப்பா? முறுக்கு பாக்கெட்ல இருக்கிற தேதி பழைய தேதி, ஊழல தவறுன்னு பேரு மாத்தி ஊருக்கே விபூதி அடிக்க நம்ம சாமி அமைச்சரை பத்தி என்ன சொல்ல? அண்ட பொழுது ஆகாச பொழுது மருந்துக்காவது உண்மை பேசி பழகு. கல்யாணத்துல வைப்பாங்க மொய்யி, இவர வாய திறந்தாலே பொய். அட நம்ம 6 அடி பொய் சொன்னா நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்கறாங்க. ஏன்? ஓகே, 29 பைசா. உருட்டுக்கட்டையில அன்பா பேசி சமாதானத்துல சாத்துன்னு சாத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி சம்பந்தமே இல்லாம இங்கிலீஷ் தமிழையும் குழப்பி பட்ஜெட்ல பாஸ்கெட் பால் ஆடினவன் 4012 நம்ம மரியட்டன்சன் ஐயாவுக்கு இல்லையா ஒரு எண்டு? நாடே காஞ்சி கிடந்தாலும் காவேரிய பத்தி கேள்வி கேட்டாலும் ஸ்மைலிங் பேஸோட தெரிச்சு ஓடுற புசி என்ன மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். அமெரிக்காவுக்கு இந்தியா போட்ட பிச்சை தான் சுந்தர் பிச்சைன்னு புதைக்க வேண்டிய பஞ்செல்லாம் அள்ளி விடுற மந்திரி ராஜ்மோகனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க பட்டிமன்ற பேச்சாளர் இருந்து மாறி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆயிட்டீங்கன்னே. இது போக ஸ்கூல்ல குத்துப்பாட்டுக்கு அமைச்சர் டான்ஸ் ஆட, லாரிய ஆய்வு பண்றேன்னு எம்எல்ஏ டயருக்குள்ள தலையை விட, சொந்த கட்சிக்காரங்களே பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட, ஜனங்க முக்கியம் இல்ல ஜனநாயகம் தான் முக்கியம்னு அமைச்சர்கள் தியேட்டர்ல கண்ணீர் விட, மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராட, கரண்ட் பில் எகிருது, கொடுத்த வாக்குறுதி மறையுது, விவசாயிக மனசு பதறுது, பெண்கள் பாதுகாப்பு சிதையுது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாத முதல்வரு 6 படிக்கு மேல அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. இத பாக்கும்போது ஒரு கேள்வி தொக்கி நிக்குது. இது சர்க்கஸா இல்ல சர்க்காரா? டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டூ.